ஏண்டி நீ எப்ப கிளம்ப சொன்னா எப்ப கிளம்பி இருக்கிற எவ்வளவு நேரம் ஆக்குறடி நீயே? எப்ப கிளம்ப சொன்னீங்க? நீங்க கிளம்ப சொன்னி ஒரு 3 மணி நேரத்துல கிளம்பிட்டு இது போதாதுக்கு உங்களுக்கு. அடடே, 3 மணி நேரத்துல கிளம்புறது பெருமையாக்கும். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு சொன்னேன்? 1 மணிக்கு சொன்னேன். இப்ப மணி எத்தனை? 4 ஆகுது. ஏங்க ஃபங்க்ஷன் 1 மணிக்கு சொன்னீங்கன்னா நீங்க சொன்னதே 1 மணிக்கு தான். அப்ப 4 மணி தான் ஆகும். அப்படி என்னதான் வேலை உனக்கு வீட்டுக்குள்ள? என்ன வேலையாடா? துணியெல்லாம் துவைச்சு மேலே போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம், பாத்திரத்தை கழுவ வேண்டாம், வீட்டை கூட்ட வேண்டாம், எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அப்படியே நீங்க சொன்ன உடனே துணியை மட்டும் மாத்திட்டு நான் வந்துடணும். என்னட்டி ட்ரெஸ் இது? ஒரு என் தங்கச்சி பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னு இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு போலான்னு உன்னைய கூப்பிட்டா என்னென்ன பண்ற பாரு நீ. ஏங்க, அவங்க நைட்டு தான் கேக் வெட்ட போறாங்க, நீங்க 1 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லி என்னை கூப்பிடுறீங்க. 1 மணிக்கு மதியானம் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தா என் தங்கச்சி சாப்பிட வாங்கன்னா நீங்களும் அண்ணியும் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா. இதில் என்ன இருக்கு, நான் போயிட்டு வந்திருக்கலாம்ல. போயிருக்கலாம் தான். அப்ப நான் வச்ச சாப்பாடுலாம் வேஸ்டா போயிருக்கும்ல. ஏய், நீ என்ன வச்சிருந்த? சாம்பாரும் அவரைக்காய் கூட்டு. ஏண்டி, அவ பிரியாணி சிக்கன் 65 என்னெல்லாமோ பண்ணி வச்சிருந்தா. அதை போய் சாப்பிடவும் சாம்பாரை சாப்பிடவா? ஏன் டெய்லி இந்த சாம்பாரை தானே சாப்பிட்றீங்க? நீங்க ஒரு நாள் உங்க தங்கச்சி பிரியாணி சிக்கன் 65 ரைத்தா வச்சான்னு போறேன்னு சொல்றீங்களே, டெய்லி இந்த சாம்பார் தானே சாப்பிட்றீங்க, அப்போ மட்டும் கசக்குதோ? என்னடி, ஒரு நாள் என் தங்கச்சி ஆசைப்பட்டு வீட்டுக்கு வாங்கினா சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறா, அது உனக்கு பொறுக்கலையா? அப்படி சொல்லல, அதுக்காக அவங்க இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க, நேற்று நம்ம சாப்பிட்ட பழைய சோறு வந்து நீங்க தரம் தட்டி பேசக்கூடாதுல்ல. வாய் குளராம பேசுடி, வாய் குளராம பேசு. வளர்ற. ஆமா, உங்களை மாதிரி இருந்தா பைத்தியம் முடிச்சு வாயில குளறதான் செய்யும். வண்டியை கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டிட்டு வாங்களேன். எதுக்கு இவ்வளவு வேகமா சலுப்புல சலுப்புல சலுப்புலுன்னு போறீங்க? என்னடி ரோஜா, சல்லுப்புள்ளு சல்லுப்புள்ளுன்னு என்ன போறேன் நானு? மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு என் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு எப்படி ஆமை மாதிரி உருட்டுனீங்க, இன்னைக்கு குதிரை மாதிரி தாவி தாவி போய்கிட்டு இருக்கீங்க. உன் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனு காலையில் 10 மணிக்கு. நீ 6 மணிக்கெலாம் எல்லாத்தையும் கிளம்பி ரெடி பண்ணி எங்களை தூங்கியும் தூங்காமையும் என்னையும் என் பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். உங்கள் கழகத்தில் போய் எங்கேயா வண்டி இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மெதுவாக போனேன். அதுவும் இதுவும் ஒன்றா? பிறகு அதுவும் ஃபங்க்ஷனு இதுவும் ஃபங்க்ஷனு, அது இதுவும் ஒன்றும் இல்லையா? அது நீ 4 மணி நேரம் முன்னாடியே எழுப்பி கிளம்பி போனேன். அப்போ நீ துணி துவைக்கல, பாத்திரம் கழுவல, எதுவுமே பண்ணலை, சீக்கிரம் போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு நீ துணி துவைச்சி பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு துணியை மடித்து வச்சு ஏன் என்னைக்கும் இல்லாமல் அயன் பண்ணிட்டு இருக்கிற. அயன் பண்ணி தான் உங்கள் சொக்காவை போடுவீங்களா? அது இந்த கிழிஞ்சு போன சொக்காவை ஒரு நல்ல ஒரு புடவை கிடவை கட்டிட்டு வரலாம்ல. ஆமா ஆமா, உங்க தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு இதுவே போதும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? ஆமாண்டி, நல்ல வாயாடுடி, நல்ல வாயாடு. என்கிட்ட தானே வாயாட முடியும் நீ. உங்ககிட்ட வாயாடாம ஊர்க்காரங்க கூட வாயாட முடியும்? நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட எதுக்கு பேச வச்சுக்கிறீங்க? அம்மா, அப்பா, 2 பேரும் எதுக்கு அப்படி சண்டை போட்டு வரீங்க? பின்னாடி ஒரு பையனை தூங்கிட்டு வரேன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, என் கண்ணுக்குட்டி. சாருடா செல்லமே. அப்பா தான்டா அம்மாட்ட வம்பிடுத்துட்டே இருக்குது. ஒன்றும் பேசல அம்மா, ஒன்றும் பேசல, நீ படுத்து தூங்குடா. சரிடா சரிடா. அப்பா மறந்துட்டேன்டா, நீ தூங்குறதே மறந்துட்டேன். படுறா படுறா. அத்தை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், நீ படு. உங்க வீட்டு சொந்தமா இருக்கட்டுமே, அப்படிங்கிறது என்ன, இப்படிங்கிறது என்ன, அது வாங்குறது என்ன, இது வாங்குறது என்ன? இப்ப மட்டும் கார்ல போலாங்கிறது. அன்னைக்கு என் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கார்ல வந்தீங்களா? வர மாட்டேன்ட்டீங்க. பெட்ரோலுக்கு உன் காசை கொடுன்னு என் கடுகு டப்பால இருந்த காசை புடுங்குனீங்க. நானே அப்போவோ இப்போவோ 5-10 சேர்த்து வச்சிருந்தேன் கடுகு டப்பால. அதுவும் தம்பி வீட்டுக்கு தானே போறோம், உனக்கு சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு தானே போறோம்னு சொல்லி அந்த காசை பூரா வாங்கி தானே பெட்ரோல் போட்டீங்க. இப்போ உங்க தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் எப்படி வந்தது? குடும்ப செலவுக்குன்னு காசு ஒதுக்கி வச்சிருந்தாலும் அதில் எடுத்து பெட்ரோல் போட்டேன். ஓ, உங்க தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் குடும்ப செலவுக்குன்னு காசு எடுத்து வச்சு பெட்ரோல் போடுவீங்க. ஆனா என் தம்பி வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நான் என் தனிப்பட்டு செயல்பட்டு நான் தனிப்பட்டு காசு செலவு பண்ணணும், அப்படித்தானே? ஏய், எதோடடி எதோ முடிச்சு போடுறடி. நான் கரெக்டா தான் கேட்கறேன். நீங்க தான் தப்பு தப்பா பதில் சொல்லிட்டு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பியும் வைக்கிறீங்க. ஏண்டி, நானே இங்கே அவசர அவசரமாக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் கண்ணை பற்றி பேசுவா. இப்ப 2 பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் படுப்பேன். இல்லைன்னா நான் உங்க கூட சேர்ந்து நானும் சண்டை போட வந்துடுவேன். சோ, என் பட்டுக்குட்டி எப்பெல்லாம் பண்ணக்கூடாது. வா வா, அம்மாட்ட வந்து உட்காந்துக்கோ. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா வாங்க. அது உங்கள் அம்மாட்ட சொல்கிறா, அதான் நடக்காதே. பாத்தியா தம்பி, நானா வந்து பேசுறேன். இப்ப உங்க அப்பா தானே பேசுறாரு, என் வாயை புடுங்குறாரு. நான் என்ன சொன்னேன்? ஓன்ட்ட சொன்னேன், நான் பையன்ட்ட தானே சொன்னேன்.
ஆமா ஆமா, நீங்க எல்லாம் பையன்ட்டு சொல்ற மாதிரியும் அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்ற மாதிரி ஜாட மாடையா என்னைய தானே சொல்றீங்க. இதோ ரோட்ல போறவள சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அம்மா தாயே ஈஸ்வரி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வா. முடிகிறேன் முடிகிறேன். என்கிட்ட மட்டும் எப்ப பாரு இழிச்சு இழிச்சு பேசுறது. ஆமாம்மா, அப்பா உன்கிட்ட தான் எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா எங்க கிளாஸ் டீச்சர்ட்ட எல்லாம் ஹாய் ஹவான்னு இங்கிலீஷ் எப்படி பேசுறாரு தெரியுமா? அவருக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுங்கிறதே எங்க மேம்கிட்ட பேசுறப்ப தான் எனக்கே தெரியும். ஆஹா, இது வேற நடக்குதா உங்க அப்பாவுக்கு? என்னங்க இதெல்லாம் என்னெல்லாமோ டீச்சர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க ஏன்டா 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுங்க. ஏண்டி அவன் ஒரு சின்ன பையன் சொல்றான்கிட்டு என்கிட்ட கேப்பியா நீ? ஆட்டி விட்டானே குள்ள பையன். என் பையன் எப்படின்னு எனக்கு தெரியும். அவன் சின்ன பையனா பெரிய பையனான்னு தேவையில்லாமலாம் அவன் சொல்ல மாட்டான். மரியாதையை சொல்லுங்க. என்ன பேசுனீங்க உங்க டீச்சர்கிட்ட? அவர் டீச்சர் இல்லம்மா, ஏன் டீச்சர்மா? அவன்கிட்ட உங்க அப்பா பண்ற வேலையில மண்டைய குழம்பிருது. சொல்லுங்க தம்பி டீச்சர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசுன? அவன் படிக்கிறானா வைக்கிறானா, என்ன ரேங்க் எடுக்கிறான், அவன் சேட்டை பண்றானா, இதுதான் பேசிட்டு இருந்தேன். வேற என்ன பேச போறேன்? இல்லம்மா, அப்பா அந்த மாதிரிலாம் கேட்கல, வேற மாதிரி கேட்டாரு. அவர்கிட்ட நல்லா கேளு. இல்லையே, நீங்க அந்த மாதிரி கேட்கலையாமே. ஏண்டா உனக்கு என்னடா தெரியும்? நான் அந்த மாதிரி கேட்கல இந்த மாதிரி கேட்கலன்னு அம்மாட்ட வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கிற. இப்ப தப்பாலாம் சொல்லல, சரியா தான் சொல்றப்பா. நீ என்னப்பா பேசுன சொல்லுப்பா கரெக்டா. நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் சொல்லட்டா கரெக்டா? என்ன பேசுன? என்ன பேசுன? பேசுனது இருக்கட்டும், மூஞ்சி அங்க திருப்பிட்டு வண்டியை ஓட்டுங்க. ஆ ஆ எனக்கு தெரியும். எனக்கு நிதானம் தெரியும். 1 வருஷமா வண்டி ஓட்டுக்கிறேன், பல வருஷமா ஓட்டுறேன். அவன் பேச்செல்லாம் கேட்காத. நீ ரோஜா குட்டி அவன் பேச்செல்லாம் கேட்காத. நான் ஒன்றும் பேசலம்மா. அம்மா பொய்யுமா, அப்பா என்னெல்லாமோ பேசுறாருமா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேம்மா. அப்படியா? ஏய் ரோஜா, அவன் சும்மா சொல்றான்டி. உனக்கு எனக்கு ஏற்கனவே சண்டை, அவன் இன்னும் சண்டை இழுத்து விடுறான்டி. அம்மா, அப்பா உன்கிட்ட தான்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா எங்க டீச்சர்ட்ட என்னம்மா பேசுது தெரியுமாம்மா? அப்படியாடா? என்னடா சொல்ற பட்டுக்குட்டி? என்ன சொன்னாலும் தெளிவா சொல்லு அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, மேம்கிட்ட போய் நம்பர்லாம் கேக்குறாரு. உங்க வீடு எங்க இருக்கு, உங்க வீட்டு வாசல் எங்க இருக்கு, உங்க டோர் இருக்கா, டோர் இல்லையா, வீட்ல எதுவும் வேலை இருக்கா, நான் வந்து கார்பெண்டர், நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன், இன்டீரியர் ஒர்க் நான் நல்லா பண்ணுவேன், இதெல்லாம் பேசிட்டு இருந்தாருமா. எது வீட்டு அட்ரஸ் கேக்குறாரோ, ஃபோன் நம்பர் கேக்குறாரா? ஆமாமா, நம்புமா. ஏய் அடியே இல்லடி, அவங்க வீட்டில் ஏதோ ரிப்பேருனாங்க. நான் இன்டீரியர் ஒர்க் வேலை தானே பார்க்குறேன், அதான் இன்ஜினியர் தானே நான், அதனால உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு கேட்டேன்டி. தொழில் ரீதியாக தாண்டி கேட்டேன். இவங்க மிஸ்ஸு தானே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம பிள்ளைய பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான விலையிலையும் பண்ணி கொடுக்கலான்னு கேட்டேன்டி. வேற ஒன்றும் இல்லடி. யோ, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. நீ ஏதோ உள்குத்து வச்சுதான் கேட்டிருக்கிற. என் வாழ்க்கை போச்சே, என் வாழ்க்கை போச்சே, என் வாழ்க்கை போச்சே, எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே. இந்த ஆளை நம்பி வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் போச்சே, நாசமா போச்சே. முதல்ல வண்டியை என் தம்பி வீட்டுக்கு விடு, இல்லை எங்க அம்மா வீட்டுக்கு விடு. உன் கூடலாம் இனிமே வாழ முடியாது. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, மண்டையில நறுக்குன்னு கொட்டினீங்களா, அனுபவிங்க. அடியே அவன் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றதுக்கு நீ பழி வாங்குறான்டி, நம்புடி என்ன. ஐயோ, என் ராசா குட்டி அவன். என் புள்ள போய் சொல்லாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க வலிஞ்சு வலிஞ்சு எல்லார்ட்டையும் பேசுறப்பவே நான் நினைச்சேனே, என் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரமா இப்படி பறிப்போம்னு நினைக்கலையே. அப்ப எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ண? சொல்ல, எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ண? இப்படி பண்ணதுக்கா என்னைய கல்யாணம் பண்ண நீ? எப்பவுமே என் நகை எல்லாத்தையும் திருப்பி கொடு. அடியே என்னடி உடனே நகையை திருப்பி கொடுங்கிற? ஆமா, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா என் நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சிருக்கல, அதெல்லாம் திருப்பி கொடு. ஏண்டி நகை அடகு வச்சு நானாடி தின்னுட்டேன்? உனக்கும் உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும், உனக்கு காலேஜ் படிக்கிறேன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கேன், வீடு கட்டியிருக்கிறேன், அதை வச்சு தானடி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. மரியாதையா நகையை திருப்பி கொடு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சின்ன பையன், அவன் குஞ்சாமணி எடுத்து அவனுக்கு ஒன்று கூட அடிக்க தெரியாது, அவன் சொல்றான்ட்டு நீ என்னையே சந்தேகப்படுறியா? சந்தேகப்படலைங்க, அப்பாடா. கன்ஃபார்மே பண்ணிட்டேன். சந்தேகப்படல. சந்தேகப்பட்டாதான் நான் வந்து மேலும் கீழும் உன்னை பார்த்துக்கிட்டு உன் கூட வாழ்றதுக்கு சண்டை போடணும். நான் சந்தேகம்லாம் படல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மரியாதையை நகையெல்லாம் திருப்பி விடு. இப்போ நேராக நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு வண்டியை விடுற, இல்லை என் தம்பி வீட்டுக்கு வண்டியை விடுற. நாளே எந்த ஃபங்க்ஷனுக்கு வரல.
ஏய் அடே குட்டி குஞ்சா, சும்மாவே உங்க அம்மா என் வீட்டு ஃபங்க்ஷனும் அது என் தங்கச்சி வீட்டுக்கு போகணுனாலே 7:30 இருப்பா, 7:30 8:30 ஆக்குவா. நீ ஒன்றும் இல்லாத கதையை எதுக்குடா இவகிட்ட சொன்ன? வீட்டுக்கு வா மகனே, உன்னை நச்சிடுறேன். பாத்தியாமா பாத்தியாமா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்பா என்னை அடிக்கிறேன்னு சொல்றாரு. அவன் எப்படி அடிப்பாரு? நம்ம இப்போ நேரா மாமா வீட்டுக்கு போறோம், ஆச்சி வீட்டுக்கு போறோம். அங்க போய் இருக்குது உங்க அப்பாவுக்கு. என்னைய தாண்டி தான் என் பிள்ளைய அடிக்கணும். அவன் உண்மையை சொல்றானா அவனை மிரட்டலான்னு பாக்குறீங்களா? அடியே ரோஜா, அம்மா சத்தியமா சொல்றேன்டி, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலடி. அவங்க பிஸ்னஸ் விஷயமா தாண்டி அவங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு வீடு கட்டுறேனாங்க. வீடு கொஞ்சம் இடிஞ்சிருக்கு, மேலே வேற ஒரு போர்ஷன் எழுக்கணும் நாங்கள். அதுக்காக தாண்டி அவங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து தரேன், நம்மகிட்ட பசங்க இருக்காங்க ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லுண்டி. என் வேலையே அதானடி, நான் எல்லார்ட்டையுமே அதானடி கேட்பேன். ஓ, இது மட்டும் இல்லாம நான் எத்தனை பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கிறேன், எத்தனை பொண்ணுங்க கிட்ட கேட்டிருக்கேன், எல்லாத்தையுமே நீ தான் கேக்குறியா? கிறுக்கி மாமா கிறுக்கி, அது என் வேலையே அதாண்டி, புரிஞ்சுக்கடி. இத்தனை நாள் அதாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புதுசாக நேற்று இன்னைக்கு நான் இன்டீரியர் ஒர்க் கேட்டு எல்லாத்தையும் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறேன். டெய்லி நான் அதானே என்னோட வேலை. இது தெரியாம என் வாழ்க்கையை இழந்துட்டேனே. எத்தனை வீடு சின்ன வீடு கட்டி வச்சிருக்கியோ, இதுக்கு தான் வீடு கட்ட போறேன் வீடு கட்ட போறேன்னு நைட்டெல்லாம் வெளியில தங்குனியா? எத்தனை சின்ன வீடு கட்டி வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலையே. தெய்வமே, என் தொழிலே அதாண்டி. எது தொழில? அதுதானா? நான் தான் வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேனா? அடச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை எரும மாடு. நான் தொழிலுன்னு சொன்னது இன்டீரியர் ஒர்க்கு சொன்னேன். வேலை வீடு கட்டி கொடுக்கறது தானே என் வேலை, அதை சொன்னேன். இல்லை இல்லை, என்ன மண் ஒப்பவில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனம் ஒப்பவில்லை. ஏதோ சம்திங் ராங் ராங். ஏ அப்படிலாம் இல்லடி. இல்லை இல்லை, இது சரிப்படாது. நீ வண்டியை திருப்பு வண்டியை திருப்பு. எங்க அம்மா வீட்டுக்கு போய் வண்டியை திருப்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறியா, வண்டியில இருந்து குதிக்கவா? ஏய் கூச்சு கூச்சு தொலைச்சிடாத, போகிறேன் போய் தொலைகிறேன். என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனு. உன் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீயே போ. இல்லைன்னா இப்போ கொண்டு போய் நீ இறக்கி விடு. இல்லைன்னா நான் இறங்கி நான் குதிச்சிருவேன். ஐயோ இருடி இருடி, போறேன்டி போறேன்டி. தங்கச்சி வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இப்போ ரொம்ப முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? ஐயோ தெய்வமே, நீ தான் முக்கியம். போகலாம் போகலாம் போகலாம், உங்கள் அம்மா வீட்டுக்கே போகலாம். இதோட செகண்ட் பார்ட் கண்டினியூஸா வரும், மறக்காம பாருங்க. ஓகேவா? எப்படி எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டேன்.